Arts and craft little star. Welcome to our crafts channel, friends. Subscribe for more videos and press the bell button. Hi friends, let's go to the video. Welcome to our craft channel, friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட பேசுறது மகிழ்ச்சியா இருக்கு. வீடியோக்களை பார்த்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நான் பிங்க் கலர் A4 ஷீட் பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பர் இன்னொரு பேப்பரை காட்டிலும் 1 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்கணும், இன்னொரு பேப்பர் 1 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கணும். இப்போ இந்த பேப்பரை ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இப்போது கட் பண்ண பேப்பரில் ஒரு பேப்பரை எடுத்து ரெண்டாக சமமாக மடக்கிக்குவோம். இந்த பேப்பரில் தான் gift பாக்ஸ் செய்யணும்னு இல்லை, உங்கள்கிட்ட நீங்கள் எந்த பேப்பரை வச்சுருக்கீங்களோ அந்த பேப்பரில் A4 ஷீட் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நாம் 2 சைடும் தனித்தனியாக உள்நோக்கி மடக்கிக்குவோம். அப்புறம் இன்னும் ஒரு வாட்டி கூட தனித்தனியாக உள்நோக்கி மடக்கிக்குவோம். ரொம்ப டைட்டாக இந்த சைட்ஸ் எல்லாம் தேய்ச்சி விட்டுக்கணும். ஒரு பக்கம் எண்டு எடுத்து 2 சைடும் இந்த மாதிரி சமமாக மடக்கிக்கணும். சமமாக இருக்கணும். இப்போ இருக்கிற இந்த தடத்தில் உள்நோக்கி மடக்கிக்குவோம். அந்த சைடு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த சைடு சமமாக எல்லா சைட்ஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். அதே மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மடக்கி வச்சிருந்தா ஒரு மடக்கை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மடக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம எடுத்த மடக்கு அங்கே தடம் பதிஞ்சிருக்கும், அதனால அது ஈஸியாக மடக்க வந்துடும். இந்த எண்டில் கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. சேமாக அதே மாதிரி அந்த சைடும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுலேயும் கம் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு சைட்ஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. போல தான் கட் பண்ண இன்னொரு பேப்பர்லேயும் செஞ்சேன். அது கொஞ்சம் பெருசாக வரும், மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, ஈஸியானது. நம்மளே ஒரு gift பாக்ஸை செய்யலாம். அப்புறமா இதை டெக்கரேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்புறமா 3D ஸ்டார் செஞ்சு அதில் ஒட்டிக்கலாம். ஏற்கனவே 3D ஸ்டார் எப்படி செய்யணும்னு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பாருங்கள். இப்போது gift பாக்ஸ் ரெடி. இந்த வீடியோக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் குட்டி குட்டி கிராஃப்ட் கற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.